எப்படி மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகை வாசலாத பாரிஜாத மலர்கள் எல்லாம் பறித்து வந்து தங்க தேவிகளாக மூன்று பேரும் அதாவது தங்க திருப்பாதத்தை பண்ணிரா கல்வி எங்கள் பட்டு அடையால் தொடுத்து கோடான கோடி பந்தத்தை கலைக்கிறாங்களா கோடான கோடி வந்தனம் செய்தோம் அப்படியா பாத்தி ஆயா என் புறத்து எம்பிட்டு அழகுன்னு புறத்து இந்த மாதிரி அழகா இருக்குமா எவ்வளவு அழகு பாரு ஐயோ ஆயா கட்டே தேவிமார்களா மன்னவன் பொற்பாதத்தை படுத்து விடையாது எப்படி வாழ வேண்டும் தெரியுமா
ஆயிட்டு இருக்கிறது மகனே? நீ பிறந்த இடத்தை கேவலப்படுத்துகிறாய். அடிக்கடி புண்ட புண்டன்னு சொல்லுகிறேன். கலப்புண்டாயிடுச்சுன்னு சொன்னேன். சாமி எப்படி மன்னா? மன்னவன் பொற்பாந்தி விடுதலையால் சரி. மங்கை பூவுலகிலே நலவோடு வாழ்ந்திருப்பீர்கள் பல்லாண்டு காலமாக. மங்களம் உண்டாகட்டும். ஏங்க எப்படிங்க அப்படி பிடிச்சீங்க? வாழ்ந்திருப்பா என்றால் எப்படி வாழ்ந்திருப்போம்? அவ என்னமோ சொல்றான். எப்படிங்க அப்படி மூணு திட்டமா பிடிச்சீங்க? ரெண்டாயிரம் ரேஸ் குதிரையாட்டம் பாருங்க. இங்க நிறைய ரேஸ் வந்துருப்பாள் அடுத்து. மன்னா, அப்படி இருந்தாலும் தங்க தேவிகள் 3 பேரும் தங்களிடத்தில் ஒரு வாய் வார்த்தை ஒன்று கேட்கணும். வார்த்தையா? வார்த்தை இன்னும் கேக்குற உங்க வீட்டுக்காரன தானே ஆளுக்கார புண்டா நல்லா கேட்கட்டுமா? நல்ல வாய்க்கு வந்து பிடிக்காது. ஓடிபிட்டி என்னடா இப்படி என்ன சேரி நிக்கிற? காய்ச்சி போயா இருக்குது. உனக்கு என்ன பொறாமையாகுதா? காய்ச்சி போயிருக்கிறேன். கொலையிலே பீ வந்துருமாரு. அது சீக்கிரமாக 1000 தாதிமார்களை விட்டு அழைத்ததொரு செய்தி என்ன பண்ண? அழைத்த செய்தி என்னவென்று கேட்கிறாய்? கண்ணே, அயோத்தி மாநகரத்து சிறப்பான நாள் ஒன்று அமைய போகிறது. எப்படி? என்றுமே இல்லாத புதிய ஒரு ஆனந்தத்தோடு சந்தோஷமான விஷயம் சொல்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன். எனக்கு எப்பேற்பட்ட விஷயம்? எப்பேற்பட்ட விஷயம்? ஏமண்ணா, சந்தோஷமான விஷயம் சொல்றீங்களே, அப்படியே நீங்க சொல்ல சொல்ல என் 2 தொடசத்துலயே அப்படியே சிவ சிவ சிவன்னு ஊர்ல என்ன வேணா சந்தோஷமா இருக்க முடியும்டா. எங்க போறீங்க? அரிப்படுத்த மாட்டியா? பொறுப்பையாவது பொண்ணு தேர்ல வச்சுட்டுவாங்க. என்ன விஷயமா இருக்கு? சந்தோஷமான விஷயம்
என்ன விஷயம் ஐயா? கண்ணே சுமித்ரை, சரிடி. நடந்த விஷயம் என்னவென்றால், நடக்கக்கூடிய விஷயமும் என்னவென்றால், இத்தனை ஆண்டு காலமாக குடகிரி அயோத்தி மாநகரத்தை தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தேன் சீரும் சிறப்போடு. மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு. எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது அல்லவா? அதனாலே எனக்கு பின்னால் இந்த நாட்டை நம் மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா, நமது மகன் என்று சொல்கிறீர்கள். ஆமா. இதிலே யார் எந்த மகனுக்கு பட்டாபிஷேகம்? எந்த மகனுக்கா? என்னடி தெரியாது போல் கேட்கிறீர்கள்? அகில உலகத்துக்குமே தெரியும். பிள்ளைகள் இருப்பது 4. 4 புத்திரர்களே முதலாவதாக பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அருமை மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் இருக்கிறது. மாமி, மனதானது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நமது சரி. அயோத்தி மாநகரமே நம்மளுடைய மகனாகப்பட்ட ராமனானவன் பட்டம் ஏற்கும் பொழுது விழா கோலமாக இருக்க வேண்டும். உண்மை. அதனால்தான் இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லாம அழைத்து அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே? மிக்க மகிழ்ச்சி மன்னா. சரி சரி. சொல்லு. இருந்தாலும் என்னுடைய அக்காவுடைய மகனாக இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தது ராமன் மட்டுமே. ஆமா. ராமனுக்கு பட்டம் சுட்டினால் என்ன, என்னுடைய மகனுக்கு பட்டம் சுட்டினால் என்ன, என்ன? ராமர் ஆண்டா என்ன, என்னுடைய தம்பி ஆண்டால் என்ன, இந்த ஒற்றுமை தான் எப்பொழுதுமே உங்களுக்குள் வேண்டும். குடும்பத்தின் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னா எதுக்குமே எல்லாம் போயிடும். என்ன கண்ணு கோமாளி சொல்றாங்க? அப்படியாத்தான் ஒத்துமையா தான் வேணும். அதனாலே எப்படி 3 பேர்த்தையும் சமாளிச்சு விடுவோமாங்கிற நான் ஒரு மண்டாட்டி கட்டினதா இது குடலுக்கு தானே தெரியல. உடனே இருக்குதான்னு தெரியல. அதனாலே இப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டேன். உடகிரி அயோத்தி மாநகரத்திற்கு அரசராக போகிறார் ராமர். அப்படி என்று உலகத்தில் நம் நாட்டில் கூடிய பிரஜைகளுக்கு எல்லாம் தெரிவிக்க வேண்டும். பறைசாற்றலாம் சீக்கிரமாக பறைசாற்ற வேண்டும். சரியா? பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய வேலையெல்லாம் நீதான் பாத்துக்கிறீங்க. சரியா? வரட்டுமா? எல்லாத்துக்கும் பறைசாற்றணும். அக்கா, இந்த ஒரு ஆனந்தமான சந்தோஷமான விஷயம். உண்மைதான். இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம அனைவருக்குமே தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்த வேண்டும். ஊர் மேல போய் சொல்லிவிட்டோம். வீணாக பேசக்கூடாது. இருந்தாலும் நம்ம அரண்மனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நம்ம தோழி பெண்கள், சாதி பெண்கள் அனைவரிடத்திலுமே சொல்லலாம். தோழி பெண்கள் இடத்திலே சொல்லி விழாவுக்கு தேவையான அணிவடை பணிவடை எல்லாம் செய்யணும். தோரணை கட்டணும், பாடல போடணும், நம்ம மைசெட்டுக்காரங்கிட்ட போகணும், பெத்தரக்காரங்கிட்ட போகணும், இத்தனை பேர்கிட்ட போகணும். நீ யாருக்கு போற? இன்னொரு பொண்ணு சாப்பாட்டு போகணும். அதுதான் நீ தெரியுமே. அவர் ஒண்ணு முன்னாடி உடம்பாதானே ஒரு டவுட். அது வந்து கூட்டிட்டு வரதுக்கு இத்தனை பேர்த்துட்டு போனா நோவு வந்துடாது. போய் அழைப்பு சொல்ல வேண்டும். சொல்லணும். அதனால நாங்க உள்ள போறோம், நீ மத்தத பாரு.